வணக்கம் நண்பா. எம்ஆர்பி பார்மசிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். மாநிலம் முழுவதும் 700 மருந்தாளுநர் காலிப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும். சங்க மாநில பேரவை வலியுறுத்தல். தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள 700க்கும் மேற்பட்ட மருந்தாளுநர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளுநர் சங்க மாநில பிரதிநிதித்துவ பேரவை கோரிக்கை விடுத்துள்ளது. காட்பாடியில் ஞாயிறன்று மே 25 நடைபெற்ற பேரவைக் கூட்டத்தில் குடியேற்றி அஞ்சலி செலுத்திய பின்னர் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். மாநில தலைவராக வே. விஜயகுமரன், பொதுச் செயலாளராக உ. சண்முகம், பொருளாளராக கே. இளங்கோ உள்ளிட்ட 17 நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். அரசு ஊழியர் சங்க மாநில தலைவர் மு. பாஸ்கரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேரவையை துவக்கி வைத்தார். வரவேற்பு குழு தலைவர் தே. ஜோசி வரவேற்பை வழங்கினார். முக்கிய கோரிக்கைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் காலிப்பணியிடங்களை நிரப்புவதுடன் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் வழங்குதல், நோயாளிகள் எண்ணிக்கைக்கேற்ப கூடுதல் பணியிடங்களை உருவாக்குதல் ஆகியவை அடங்கும். மேலும் 39 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியமர்த்தப்பட்ட மருந்தாளுநர்களின் பணி வரன்முறையை முறைப்படுத்துதல், 46 சுகாதார அலுவலகங்களில் தலைமை மருந்தாளுநர் பணியிடங்கள் உருவாக்குதல், 708 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களில் மருந்தாளுநர் பணியிடங்கள் ஏற்படுத்துதல் ஆகிய கோரிக்கைகளும் வலியுறுத்தப்பட்டன. 3 நாட்கள் போராட்டம் ஜூன் 25, 26, 27 ஆகிய நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் மருந்தாளுநர்கள் கோரிக்கை அட்டை அணிந்து பணிபுரிவது என்றும், ஜூன் 27 முதலமைச்சர் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு கோரிக்கை மனுக்கள் அனுப்புவது என்றும் முடிவு செய்யப்பட்டது. ஜூலை 24 மாவட்ட தலைநகரங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், ஜூலை 9 அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்பது, செப்டம்பர் 18 சென்னையில் பெருந்திரள் முறையீடு இயக்கம் ஆகியவையும் திட்டமிடப்பட்டுள்ளன. பேரவையில் மருத்துவத்துறை நிர்வாக ஊழியர் சங்க மாநில தலைவர் கோ. வெங்கோபராவ், மருத்துவ ஆய்வக நுட்புணர் சங்க பொதுச் செயலாளர் த. ஏழுமலை, செவிலியர்கள் மேம்பாட்டு சங்க பொதுச் செயலாளர் நே. சுபின் உள்ளிட்ட பல்வேறு சங்க தலைவர்கள் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கினர். வேலூர் மாவட்ட தலைவர் சு. சண்முகம் நன்றியுரை வழங்கினார். முன்னதாக அனைத்து துறை ஓய்வூதியர் சங்க மாநில பொதுச் செயலாளர் பி. கிருஷ்ணமூர்த்தி சில்க் மில் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து பேரணியை துவக்கி வைத்தார். இதை போன்ற எம்ஆர்பி பார்மசிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் செய்திகளை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.